நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எஸ்பி பட்டணம் தொடக்கப்பள்ளியினுடைய 86வது ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஜமாத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஜமாத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இந்த விழா மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், முன்னாள் மாணவர்களுக்கும், இந்த எஸ்பி பட்டணத்தினுடைய பொதுமக்கள் அனைவருக்கும், பெற்றோர்களுக்கும், எம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விழாவினுடைய செல்வங்களாக விளங்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் முதலில் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. இதைப்போல இன்றைய நாளில் ஒரு 3-4 இடங்களில் நமது பள்ளி ஆண்டு விழாவும் ஒரு பணி நிறைவு பாராட்டு விழாவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஒரு சில இடங்களில் நான் கலந்துக்கிட்டேன். இன்னும் நான் செல்ல வேண்டியது இருப்பதால் உடனே என்னுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய கோரிக்கையை ஏற்று உங்கள் முன்னாடி முதல்ல அனுப்பிட்டாங்க. முதல்ல அதற்கு வாழ்த்துக்கள், நன்றி. உண்மையிலே உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது மிக பெருமையாக இருக்கு. இது நமது பள்ளி. இந்த பள்ளியில் என்ன சொன்னாங்க, ஜமாத்திலேருந்து வந்து முக்கியமானவங்க, முன்னாள் சேர்மன் எல்லாம் சொன்னாங்க. அவங்களுடைய ஈடுபாடை பார்க்கும்போது உண்மையிலே மெய்சில் இருக்குது. நல்லா மிக சிறப்பாக இந்த பள்ளியை வழி நடத்துகிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இது அரசு பள்ளி, நமது பள்ளி, நம் பள்ளி நம் பெருமை. இது நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின பள்ளி. இங்கே வந்து நாங்கள் அரசு அதிகாரிகள் எப்பாவது வருவோம், வந்து கல்வித்தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆய்வு செய்வது மட்டும்தான் எங்களுடைய பணி. ஆனால் கூடவே இருந்து ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பள்ளியை வளர்ச்சி அடைய செய்வது உங்களின் பணி. அதை மிக சிறப்பாக செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே கல்வி அதிகாரி என்ற முறையில் உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அதில் சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. எங்கள் ஆசிரியர் பெருமக்களோட உங்களுடைய ஒத்துழைப்பு தான் கூட தெரியுது. எனக்கு வந்து பார்த்ததுலேருந்தே தெரியுது. எக்ஸ் சேர்மன்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறாங்க. ஒன்னொன்னையும் அவங்க வழி நடத்துகிற விதமே தனி விதமாக இருக்குது. அதே மாதிரி ஜமாத் அமைப்பு எல்லாருமே ஆர்வமாக வெளியில் நான் அந்த வரும்போது நாங்கள் வழி கேட்டுட்டு இருந்தோம். அங்கே இருந்தவங்க எல்லாருமே இந்த இருக்குது ஃபங்க்ஷன் போங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு நல்ல ஈடுபாடோட சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள். நமது அரசு பள்ளியில் இந்த ஆண்டறிக்கை வாய்ச்சாங்க. இந்த ஆண்டறிக்கைங்கிறது பொதுவாக எல்லாரும் கவனம் வந்து இன்றைய நிகழ்வில், ஆண்டு விழா நிகழ்வில் வந்திருக்கிற பெற்றோர்கள், பெரியவங்க எல்லாரும் எதை மையப்படுத்தி இருப்போம் அப்படின்னா, எல்லாரும் இன்க்ளூடிங் நானும் தான், எதுக்காக போனோம்னா இதே மாதிரி ஃபங்க்ஷன் போனோம்னா எதை மையப்படுத்தி இருப்போம் அப்படின்னம்னா, நம்ம மாணவ செல்வங்களுடைய கலை நிகழ்ச்சிகளும் அது நடத்தக்கூடிய போட்டிகள்லையும் இதுலையும் தான் நம்ம ஆர்வமாக இருப்போம். நம்ம பிள்ளை எப்போ வருது, நம்ம பிள்ளை எப்போ ஆடுது, நம்ம பிள்ளை எப்போ பேசுது, எப்போ இங்கிலீஷில் நாடகம் வைக்கிறாங்க, தமிழில் நாடகம் வைக்கிறாங்க, நாடகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆர்வமாக நம்ம பார்ப்போம். உண்மையிலே அதுதான் நடக்கும். அதனால் இந்த நேரங்களில் நம்ம எவ்வளோ பெரிய கருத்துக்கள் சொன்னாலும் அது எடுபடுமானா எடுபடாது. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அது ஏதாவது ஒரு வழியில் ஒரு காது இல்லைனாலும் ஒரு காது கேட்கக்கூடியங்கிற மாதிரி கொஞ்சம் கேட்டுக்கிறணும். ஏன்னா நமது பள்ளி இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஈடுபாடாக நடத்துனீங்க. உண்மையிலே பாராட்டுகள், வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. இதை போல நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்னா, இன்னும் இந்த பள்ளியை வந்து வளர்ச்சி அடைய வைக்கணும். வளர்ச்சி அடைகிறது அப்படின்னா மாணவ செல்வங்களை இன்னும் கூட்டணும். நீங்கள் இன்னும் கூட்டினீங்கன்னா, இப்போ ஏற்கனவே 4 ஆசிரியருக்கு மேலே பணி புரிகிறாங்க. இன்னும் நாங்கள் கூட 2 ஆசிரியர்கள் நாங்கள் போடுவோம். மாணவர்களுக்கு சிறப்பாக கல்வி கற்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது செய்வோம் நாங்கள்.
அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் மாணவ செல்வங்களை இன்னும் சேர்க்கணும். நம்ம தமிழ் வழி தாங்க உண்மையான நல்ல வழி. ஒரு மாணவன், ஒரு சாதாரணமானவர்கள் அதில் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வரும் அப்படின்னா அவங்க தாய்மொழியில் படிக்கக்கூடிய அறிவு தாங்க சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வரும். இந்த பள்ளியில் இப்போ வந்த உடனே சொன்னாங்க, நான் கேட்டதுக்கு நம்ம எக்ஸ் சேர்மன் சொன்னாங்க, நம்ம பள்ளியில் எஸ்பி பட்டணம் பள்ளியில் படித்தவங்க நிறைய பேர் டாக்டராக இருக்கிறாங்க, இன்ஜினியராக இருக்கிறாங்க, நிறைய தொழிலில் இருக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க? அவங்க எல்லாருமே தமிழில் படித்தவங்க தான், தமிழ் வழியில் படித்தவங்க தான். அதனால் நம்ம தமிழ் வழியில் தான் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அரசாங்கம் இதற்காக நிறைய திட்டங்களை ஒதுக்குது. என்ன எல்லாமே இந்த ஆண்டு விழாவில் அறிக்கையில் வாசிச்சுப்பாங்க, நம்ம அவ்வளோ கவனிச்சிருக்க மாட்டோம். எல்லா நலத்திட்டங்களும் அரசாங்கம் கொடுக்குறாங்க. நமக்கு மட்டும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மட்டும், தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கம் இலவசமாக எல்லாம் புத்தகம் கொடுக்குறோம், நோட்டு கொடுக்குறோம், அதுகளெல்லாம் கொண்டு வர்றதுக்கு புத்தக பை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, காலனி கொடுக்குறாங்க, 14 வகையான பொருட்களை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம BCM சொல்லிட்டு நம்ம மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, ஆதிராவிட நலத்துறை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம எதுக்காக அரசாங்கம் கொடுக்குறா? தமிழ் வழி கல்வியை நல்லா ஊக்குவிக்கணும், அனைவரும் இதில் படிக்கணுங்கிறதுக்காக. அதனால் நம்ம எல்லாருமே, நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, உண்மையிலே உங்களுக்கெல்லாம் பாராட்டுக்கள். இது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இதை நமக்கு வேண்டியவங்கள்ட்ட, வெளியில் கொண்டு வரவங்கள்ட்ட, ஆங்கில வழி கல்வியில் படிக்க வைக்கிறவங்கள்ட்ட நீங்கள் சொல்லணுங்கிறதுக்காக இந்த கருத்தை நான் மையப்படுத்துகிறேன். நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலே நம்ம ஸ்கூலில் படித்தவங்க எல்லாரும் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. முல்லா மாணவர் அமைப்பு சூப்பராக செயல்படுதுன்னாங்க. அந்த முன்னாள் மாணவர் அமைப்புக்கு விருது கொடுக்குறோம், சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், சான்றிதழ் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் எதுக்கு? நம்ம பள்ளிக்கூடத்தை வளர்க்கணும், இன்னும் மாணவ செல்வங்களை கொண்டு வரணும் தான். அதே போல் எங்கள் ஆசிரியர்கள் வந்து நல்லா படித்தவங்க, யாரும் குறைவான படித்தவங்க மட்டும் இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க. எப்படி அப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும் 3 முறை புத்தகம் கொடுக்குறோம், யூனிஃபார்ம் கொடுக்குறோம். இந்த 3 முறை புத்தகம் கொடுக்கும்போது என்ன செய்கிறோம்னா, எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அவங்களுக்கு 3 நாள் 4 நாள் வருஷத்துக்கு ஒவ்வொரு டேர்முக்கும், ஒவ்வொரு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம், எல்லா பருவத்துக்கும் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். ஏன்? அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது, எப்படி நடத்தினா மாணவ செல்வங்களுக்கு எளிமையாக போய் சேரும் அப்படிங்கிறத இவங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஆங்கில வழி கல்வி தாண்டி நமது கல்வி மிக சிறப்பாக இருக்கும், சிறப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்லா நம்ம குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு வாங்க. ஆங்கில வழி கல்வியில் நிறையா பிள்ளைங்க என்ன பண்ணுங்க தெரியுமா? பாதிக்கு மேலே படிக்காதுங்க. அவங்க படிக்கிறது கூட யாரும் இருக்குது, வீட்டில் இருக்கிற பெற்றோர் படிப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களே படிக்கும், பிள்ளைங்களே எழுதும், பிள்ளைங்களே ஹோம்ஒர்க் செய்யும். அங்கே ஹோம்ஒர்க் செய்கிறது எல்லாமே பெற்றோர்கள் செய்வாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அதுகள் வந்து ஒரு கௌரவத்துக்காக படிக்க வைக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக போகுது. தேவையில்லை கௌரவம். நமக்கு தேவை ஒழுங்கான படிப்பு தான், ஒழுங்கான கல்வி தான். இது வந்து நமது பள்ளியில் கிடைக்கும். நம்ம பிள்ளைங்களை, வெளியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை இந்த ஆண்டு விழா மூலம் நம்ம மக்கள் எல்லாருமே சேர்ந்து, நீங்கள் கிராம மக்கள் எல்லாருமே, ஜமாத் எல்லாரும் சேர்ந்து அமைத்து சிறப்பாக கொண்டாடுறீங்க. இதை போல் இன்னும் மாணவ செல்வங்களை நீங்கள் சேர்க்கணுங்கிறது அருமையான கேட்டுக்கிறேன். இப்போ எல்லாரும் நம்ம பார்ப்போம். என்ன பொதுவாக எல்லாருமே நம்ம சீரியல் பார்க்குறவங்க தான், டிவி பார்க்குறவங்க தான், நாடகம் பார்க்குறவங்க தான், சினிமா பார்ப்போம், பாடல் பார்ப்போம். எதில் பார்ப்போம்? டிவியில் பார்ப்போம், செல்லில் பார்ப்போம், வேறு இதில் பார்ப்போம், தேட்டரில் போய் பார்ப்போம், படம் கூட பாட்டு பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம குழந்தைங்களுடைய நிகழ்ச்சிகளை, ஆடலை பாடலை நம்ம நேர பார்க்க போகிறோம். டிவியில் இல்லை, நேரடியாக பார்க்கக்கூடிய சான்ஸ். அதுவும் நம்ம பிள்ளைங்க ஆடுறதை, யாரோ ஆடுறத எங்கேயோ உட்காந்து பார்க்கக்கூடிய நாம், இப்போ உள்ள பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க எப்படி ஆடுதுங்கன்னு பாருங்க. சின்ன பிள்ளைங்க கையை அசைச்சாலும் நல்லா இருக்கும், காலை அசைச்சாலும் நல்லா இருக்குங்க. அதை பார்க்கறதுக்கே ரசிக்கும். இப்போ முதல்ல ஆடிட்டு போச்சு பார்த்தீங்களா, அது நடந்து போகிற விதமே தனியாக இருக்கும். உண்மையில் ரசித்து பார்க்கணும். இது வந்து நம்ம பிள்ளைங்க மிக சிறப்பாக செய்கிறாங்க, இந்த அழகாக பண்ணியிருக்காங்க. பெற்றோர்கள் இந்த ஆண்டு விழாவுக்கு எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறீங்க. பார்க்கையிலே தெரியுது. எல்லாமே ட்ரெஸ்லாம் நிறையா எடுத்து கொடுத்துருக்குறீங்க. சிறப்பு, வாழ்த்துக்கள். நல்லா இதை போல இன்னமும் இந்த பள்ளிக்கான வளர்ச்சியை செய்யுங்க. முன்னாள் மாணவர்கள் அவர்களுக்கு எங்கள் கல்வித்துறையின் சார்பாக உண்மையிலே பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நீங்களும் இந்த பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள், இங்கே படித்தவங்க,
இப்போ அரசு அதிகாரியாக இருக்கிறவங்க, பொறுப்பில் இருக்கிறவங்க, பெரிய பிஸ்னஸ்மேன் எல்லாருமா சேர்ந்து இந்த பள்ளியை வளர்ச்சி பாதையில் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்களோடு இணைந்து கொண்டு போங்க.